Hi viewers, welcome to TAMIL360 TV. குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்க்கெட்ல பெரிய நெல்லிக்காயும் வந்துருச்சு. நெல்லிக்காய் மலிவா கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் தான். ஆனால் எண்ணற்ற பலன்கள் இருக்கு. நெல்லிக்காயை அப்படியே ராவா சாப்பிடலாம், இல்லைனா ஜூஸாக குடிக்கலாம், இல்லைனா பவுடர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு இந்த நெல்லிக்காயை நம்ம டே டு டே ரொட்டீனில் எப்படி யூஸ் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹேருக்கு என்னென்ன யூசஸ்ன்னு சொல்கிறேன். ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும், பிளட்டை பியூரிஃபை பண்ணும், நம்மளோட ஹேருக்கு நேச்சுரல் கலரை கொடுக்கும். நம்மளோட ஹேருக்கு ரெகுலராக என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ, எக்ஸாம்பிளுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கூட நெல்லிக்காய் எண்ணெய் இல்லைனா நெல்லிக்காய் பவுடர் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி மசாஜ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணோம்னா டேண்ட்ரஃப்லேருந்து ரிலீவ் ஆகலாம், ஸ்கேல்ப் ட்ரை ஆகாது, முடியும் நல்லா உறுதியாக இருக்கும். செகண்ட் ஒன், ஸ்கின்க்கு என்னென்ன யூஸ்னால், நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஏஜிங், ரிங்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் ரெடியூஸ் ஆகும். நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கனால கொலாஜனை உற்பத்தி பண்ணி ஃபேஸில் இருக்க சுருக்கத்தை குறைக்குது. நெல்லிக்காய் பவுடர் கூட ரோஸ் வாட்டர் இல்லைனா தயிர் ஆட் பண்ணி ஃபேஸ்க்கு போடலாம். தேர்ட் ஒன், டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண ஆம்லா ஒரு எக்ஸலண்ட் மெடிசன்னே சொல்லலாம். பிளட் சுகர் லெவலை மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேன்க்ரியஸ் அப்படின்னா கணையத்தில் ஏற்படுற வீக்கம், அலர்ஜினால இன்சுலின் சுரக்கிற செல்கள் டேமேஜ் ஆகுது. நெல்லிக்காயில் குரோமியம் அதிகமாக இருக்கனால நம்ம டே டு டே ரொட்டீனில் எடுத்துக்கிட்டோம்னா இன்சுலின் சுரக்கிறத அதிகப்படுத்தி பிளட் சுகரை குறைக்கும். அடுத்து ஃபோர்த் ஒன், ஐஸ்க்கு என்னென்ன யூசஸ்னால், நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கனால பாக்டீரியா கிட்ட போராடி கண்களை பாதுகாக்குது. லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டரில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறனால ஐசைட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. டெய்லியும் நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்றனால கண்களில் ஏற்படுற அரிப்பு, கண்கள் செவந்து போகிறது, இந்த ப்ராப்ளம்லாம் சரியாகி கண் பார்வையை மேம்படுத்தும். ஃபிஃப்த்து ஒன், ஹார்ட். நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டுமே நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண யூஸ் ஆகுது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம இரத்த குழாயில் கெட்ட கொழுப்பு ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும். நெல்லிக்காயில் பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கனால பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். பிளட் வெசல் அதாவது இரத்த நாளங்களோட ஃபங்க்ஷனை என்ஹான்ஸ் பண்ணி ஹார்ட் டிசீசஸை குறைக்கலாம். ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டரில் 20 to 30 ml ஆம்லா ஜூஸை டைல்யூட் பண்ணி டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா பல விதமான நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கலாம். நீங்களும் உங்களோட ரொட்டீன் டயட்டில் இந்த அற்புதமான ஃப்ரூட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.